ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? மேக்ஸிமம் உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் வந்து 20 டேஸ்க்குள்ளே தான் இருக்கணும். டேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டேஜில் தேர்ட் டிவிஷன் எக்ஸாம் 2024 திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோடு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேர்ட் டிவிஷன் எக்ஸாமுக்கு வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணுங்க சார்னு சொல்லி. ஸோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா கொஸ்டின் பேப்பருமே ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம போடுற கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பர்பஸ் யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் தான் நாளைக்கு இந்த வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் தான் வருமா, இந்த கொஸ்டின். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம சொல்ல வரல. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் நம்ம போடுறோம். நீங்கள் படிச்சிருக்க இந்த கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கீங்களா, இல்லை இந்த கொஸ்டின் இதாக படிக்காதுன்னா நீங்கள் வந்து பார்த்தா ஸ்டடி பண்ணுற கான்செப்ட்டுக்காக தான் போடுறோம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஃபஸ்ட் 1 மார்க் பார்த்தா 1 to 12 1 மார்க். ஃபஸ்ட் ஒன்னுக்கு வந்து சப்ஸ்டாண்ட் இது புக் பேக் தான் 0 கம்பேர் பண்ணுவோம். செகண்ட் ஒன்னுக்கு 2 மீட்டர். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த எஸ் யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி பெக்கோரல் கம்பேர் பண்ணுறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரை ஆட்டமிக் மாலிகுல் கார்பன் டை ஆக்சைடு ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். சிக்ஸ்த் ஒன்னுக்கு வந்து ஏ அண்ட் ஆர் கரெக்ட். செவன்த் ஒனுக்கு வந்து பார்த்தா ஸ்டெம் ஆப்ஷன் பி. எயித் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைபோலார் வந்து பார்த்தா ரெட்டினா ஆஃப் ஐ. நைன்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி. டென்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி ரெஸ்ட்ரிக்ஷன் இன்டோ நியூக்ளியஸ். 11th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி. 12th ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி ஸ்க்ராட்ச். ஸோ ஓவராலாக 12 1 மார்க்கு ஈஸியாக தான் இருக்குது. ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 2 மார்க் எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இருந்தது. அப்ளிகேஷன் கான்வெக்ஸ் லென்ஸு, நெக்ஸ்ட் ஃபியூசர் ப்ரொடெக்ட் எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ், நெக்ஸ்ட் வந்து 2 கேசஸ் விச் ஹஸ் நோ டாப்லர் எஃபெக்ட், 2 எக்ஸாம்பிள் டயமெட்டிக் மாலிகுல்ஸ். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். ஏ அண்ட் பி அண்ட் சி கம்பேரிசன் பண்ண கூட ரிப்பீட்டட் தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் த ஸ்ட்ரக்சர் கைனோசியம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது இதில் எல்லா கான்செப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், சைடில் நம்ம சம்க்கு ஆன்சர் கொடுத்துருக்கோம். ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், கன்ஃபார்மாக ஈஸியாக போடக்கூடியதாக தான் இருந்தது. ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து 20% வந்து பார்த்தீங்கன்னா அதோட கான்செப்ட் பர்சன்டேஜ் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ஐ டெஃபெக்ட் மயோபியன் ஹைப்பர்பியா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டினாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக மெசரிங் அப்புறம் ரியல் அண்ட் அப்பரண்ட் லிக்விட் இதுவும் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் மேட்ச் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர். நெக்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்ட். ஸ்பெசிஃபிக் ரெசிடென்ஸ் வந்து பார்த்தா ஓம் மீட்டர். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பவர் வந்து பார்த்தா வாட் கம்பேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜ் எல்இடி டெலிவிஷன். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல், வாட் ஆர் ஐசோடோப். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் தான் இருக்குது. கிவன் எக்ஸாம்பிள் கேட்டுனா கேஸ் இன் லிக்விட், சாலிட் இன் லிக்விட் ரொம்ப முக்கியமானது. இது ஒரு டேபிளர் காலமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கான்செப்ட் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த அக்வாட்டிக் அனிமல் லிவ் மோர் இன் கோட்டர். இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் கேட்டிருந்தாங்க. மோனோகார்ட்ரோட், டைகார்ட்ரோட், ஏன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட்ஸ், வாட் ஆர் த வால்ஸ் ஆஃப் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் திக்கர் தென் த why are the walls of the left ventricle thicker than the other chambers of the heart. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணி இதில் கம்பல்சரி எப்பவுமே 2 மார்க் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். ஆனால் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக ஹவ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆர்கனைஸ், எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் ஆர்கனைஸ் பண்ணுங்க. இது வந்து பயாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 7 மார்க் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன், அப்ளிகேஷன் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன், ரிலே பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டரிங்லாம், அதுக்கப்புறம் வந்து நியூக்ளியர் ரியாக்டர், எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோசன், அப்ளிகேஷன் அவகட்டெல்லாம், கெமிக்கல் equilibrium, காம்பினேஷன் ரியாக்ஷன், ஃபங்க்ஷனல் குரூப், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேராசிட்டிக் அடாப்டேஷன், நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணி கேசஸ் பிளான்ஸ் ஹார்மோன், டிஃபரன்ஸ் ஆக்ஷன் இன் பிளான்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தா செலக்ஷன் மெத்தட், அதுக்கப்புறம் போசிபிள். எல்லா கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து கம்பேர் பண்ணால் நான் என்ன ஏபிசின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ ஆன்சர்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்து செக் பண்ணிக்கங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக தான் இருந்தது. எதுவும் வந்து பார்த்து புதுசாக 1 or 2 மார்க் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கேட்காத கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மற்றபடி வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப அப்ளிகபிளாக இருந்தது. பப்ளிக் பேட்டர்ன் படி தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து வித் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். நான் திருப்பி சொல்கிறேன், இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டிவிஷன் எக்ஸாம் நடக்காமல் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்தும் நோக்கத்தோடு நம்ம போடுறோம். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும்தான் வருமா, ஸோ இந்த கொஸ்டின் வரலன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிறைய பேர் இப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாம் போடுற நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கே தெரியும். பார்த்தா ஸ்டூடெண்ட்டுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்துகின்ற நோக்கத்துக்காக அவ்வளோ தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அன்வான்டாக தேவையில்லாத இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். டோன்ட் வரி. ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டும் ரொம்ப நெருங்கிடுச்சு. மார்ச் 9 வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் வந்து ரிமைனிங் இருக்குது அவங்களுக்கு 15 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 15 டேஸ் சரியாக பயன்படுத்தினா தேர்ட் டிவிஷன் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை போய் பயன்படுத்திங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து நிறைய பேர் நான் வந்து ரொம்ப நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்களும் அப்படி அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நம்மளுடைய நோக்கமே அதுதான். நம்ம போடுற வீடியோ மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணி
அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தேங்க்யூ ஆல்.